ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த கீ ஹோல்டர் எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம ட்விஸ்டர் டைப்பில் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி புக் டைப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேக் ரெடி பண்ணுறோம். அதில் வந்து சிம்பிளாக நம்ம கீழே கட் பண்ணக்கூடிய பீசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜூட் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பீசஸ் கூட நமக்கு வேஸ்ட்டு கிடையாது. நான் ஆல்ரெடி ஒரு பெரிய பேக் ரெடி பண்ணேன். அந்த பேக்கில் கீழே எட்ஜ் பீஸாக இதை வந்து கட் பண்ணியிருந்தேன். அதை தான் நான் இதில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெக்யர்டு சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4க்கு 6 அப்படின்ற மாதிரியாவது எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இது வந்து கரெக்டாக எட்ஜ் வந்து கரெக்ட் சைஸுக்கு இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நைலான் ஹேண்டில் இருக்குது, அதை ஒரு பார்டராக அட்டாச் பண்ணுறேன். இல்லை உங்ககிட்ட கிளாத்து தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாத் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பார்டராக அட்டாச் பண்ணுறப்போ நமக்கு வந்து பிரிவுகள் இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த எட்ஜஸில் நூல் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு பார்டர் ஷேப் அப்படின்றத கொடுக்கும். அதோட மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபிக்ஸிங் வந்து நம்ம ஒரு பட்டன் வைக்கிறோம் இல்லை வெல்க்ரோ வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்டபுள் பீஸாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 3 சைடு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். அதாவது டாப், ரைட் அண்ட் கீழே பாட்டம் இதை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டராக நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணுறத சேர்த்து வச்சு ஒரே பீஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இது நீங்கள் ஏதாவது பேக் ரெடி பண்ணுறப்போ இருக்கக்கூடிய மிச்ச பீசஸில் உள்ளதில் நீங்கள் செஞ்சு தாராளமாக சேல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸுக்குமே அதே மாதிரி சைடில் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதில் கட் பண்ணி போட்டல அதே பீஸையே நான் இதில் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சைடை மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பட்டன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெல்க்ரோ யூஸ் பண்ணலாம். நான் வந்து லெஃப்ட் அட்டாச்மெண்ட், அதாவது லெஃப்ட் சைடில் அந்த கீ வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ரைட் சைடு வேணும்னாலும் ரைட் சைடில் பண்ணிக்கலாம். நான் வெல்க்ரோ வந்து இந்த சைஸுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை அழகாக இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். வெல்க்ரோ நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போதுமே கம் போட்டு ஒட்டக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் எல்லா இடங்கள்லையும் நம்ம ஒரு பொருள் செய்கிறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் பார்ட்லேயே போயிடுங்க, ஸ்டிக்கிங் பார்ட் வேண்டாம். ஸோ அனதர் ஒன் சைடு வந்து இந்த ரோப்புக்குமே நம்ம இதே மாதிரி வெல்க்ரோ வந்து கொடுத்து முடிச்சிடுறோம். வெல்க்ரோவோட அனதர் எண்டை வந்து நம்ம கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே நம்ம வெல்க்ரோ கொடுத்து முடிச்சிட்டோம். குயிக் அண்ட் சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஸோ இப்போ இதில் அட்டாச் பண்ணிவிட்டேன். நான் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் ரைட் அலைன்மெண்ட் வச்சு வேணும் அப்படின்னாலும் ரைட் சைட் பீட்ஸில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். ஸோ இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி சென்டரில் அந்த ரோப்பும் கொடுத்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹேண்டில் பார்ட்டை ஃபஸ்ட்டு உள்ள இடங்களில் லைட்டாக மடிப்பு கொடுத்துட்டு கீழேயும் அதே மாதிரி மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது மூலமாக நம்மளுக்கு கிளாத் வெளியே போகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் பார்ட் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு வேணும்னா நம்ம வெல்க்ரோ அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சைடில் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். உங்களோட ஒர்க்கையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சிலர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த ஜூட்டை தவிர்த்து வேறு பிஸ்னஸ் லைனில் இதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், இதை நான் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு டைம் பீரியட் கண்டிப்பாக எடுக்கும். இப்போ நானுமே இந்த பிஸ்னஸ் வந்திருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னாலும் உடனே எல்லாம் இது நடக்கலை. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு அவார்ட் நான் வாங்குறப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 இயர் கிட்ட வந்துருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு அவார்டே கிடச்சிது. ஸோ நம்மளோட இன்புட் என்னவோ அதை நம்ம போட்டுகிட்டே இருப்போம். கண்டிப்பாக அதோட ரிசல்ட் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு ஹைட்டில் நம்மளை கொண்டு போய் வைக்கும். நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா டெடிகேஷன் தான். எந்த ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டு எடுத்தாலுமே அதில் லேர்னிங் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இங்கே நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, இதை முடிச்சிட்டோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதையே வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது. அப்படி பண்ணவே கூடாது. டெய்லி அதுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கான்றதை செக் பண்ணணும். இப்போது நம்ம கையிலேயே மொபைல் இருக்கிறதுனால எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸி தான். ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள். அதை பற்றின நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நான் படித்த காலத்தில் எனக்கு ஆரி ஒர்க் கற்றுக் கொடுத்தவங்க சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்
ஜஸ்ட்டு 45 ஸ்டிச்சு. நான் இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்சு 120 ஸ்டிச்சு. இது எதனால்? அப்டேஷன் என்னென்ன இருக்குன்றதை செக் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும், எவ்வளோ லேர்ன் பண்ணாலும் அதில் நம்மளோட ஒரு ஐடியாவையும் வந்து கொடுத்து புதுசாக ஒரு இதை வந்து ரெடி பண்ணுங்கள். இங்கே நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் யாரோ ஒருத்தர் எப்போவோ ஒரு விஷயத்தை செஞ்சது தான். அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மினிமம் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சர்டிஃபிகேஷன், லைசன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் பெஸ்ட்டு ஒன்னாக இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அழகான டுட்டோரியல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அனிதா ராஜ்.